உள்ளூராட்சி சபைகளினுடைய அனுமதி அற்று கட்டப்படுகின்ற மதில்களை தற்பொழுது உள்ளூராட்சி சபைகள் உடைக்கின்றது. இது ஒரு வளமையான விடயம். தையிட்டி விகாரை சட்டவிரோதமானது தீர்மானமூடாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது சட்டவிரோதமானது என்று பதாகை வைப்பதற்கு கூட போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. பௌத்த பிக்குகளுக்கிடையில் சமூக மட்டத்திலான வேறுபாடுகள், அதே நேரம் மக்களினுடைய தொடர்ச்சியான போராட்டம், தற்பொழுது பிக்குகளுக்கிடையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக அந்த சட்டவிரோத விகாரை சட்ட ரீதியிலான விகாரையாக மாறுவதற்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே தவிர உண்மையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்துக்கு எதிராக எவ்வாறு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அதே போன்ற ஒரு நடைமுறையை பின்பற்றுவதற்கு அரசாங்கமோ அதிகாரிகளோ பௌத்த பிக்குகளோ தயாரில்லை. நைனாதீவு புத்த விகாரை விகாராதிபதி தெரிவிக்கின்ற கருத்து என்பது மிக முக்கியமானது. மக்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். 4 கட்டங்களாக காணிகளை விடுவிக்கின்ற இந்த செயற்பாட்டுக்கு இணைந்து செல்லாமல் தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தின் ஊடாக முழுமையாக அந்த காணிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்பது. தையிட்டி விகாரை தொடர்பிலான போராட்டங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எவ்வளவு தூரம் இந்த போராட்டங்களினால் அச்சுறுத்தப்பட்டன, அது கடந்து வந்த பாதை. தையிட்டியினுடைய அரசியலும் பௌத்த மேலாதிக்கமும் வெளிப்படுத்துகின்ற விடயம் என்ன? ரீபில்ட் ஸ்ரீலங்கா தையிட்டி விகாரையில் பொருத்தமான ஒன்றாக மாறவில்லை என்றால், பௌத்தந்தான் மேலாதிக்கம் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் உண்மையில் இலங்கை ரீபில்டாக முடியுமா? இது தொடர்பில் தான் விரிகின்றது இன்றைய பார்வை. உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும், தையிட்டியில் திஸ்ஸ விகாரை என்பது உயர் பாதுகாப்பு வலயமாக அரசாங்கம் வைத்துக்கொண்டு படைத்தரப்புகளால் பொதுமக்களுடைய காணிகள் மீது கட்டப்பட்ட விகாரை. அந்த விகாரைக்கு பக்கத்தில் திஸ்ஸ விகாரைக்கு உரிய காணி என்று ஒரு காணி இருக்கின்றது. அந்த காணியில் அந்த விகாரை கட்டப்படாமல் பொதுமக்களுடைய காணியில் கட்டப்பட்டதற்குரிய மிக பிரதான காரணம் என்பது பௌத்த பிக்குகளுக்கு இடையில் இருக்கின்ற சமூக வேறுபாடு. ஆகவே உரிய காணியில் கட்டுவதற்கு நைனாதீவு புத்த பிக்குனுடைய அனுமதி தேவை. அதன் காரணமாக பொதுமக்களுடைய காணியில் திஸ்ஸ விகாரையை அந்த நேரம் இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வாவினுடைய காலத்தில் பௌத்த விகாரையின் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்படுகின்றது. சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறார். அவர் என்னென்னா நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டி தான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பாடினார். புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா? இவர் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினார். அப்போ அது மகா புலை, அது சாமியார் எப்படி இந்த புலை செய்யக்கூடாது, சாமியார் என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமியார் அவே புத்தர் சொல்லியிருக்கிறார். ஆர்டிஐ இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது, ஆர்டிஐ மிகவும் சொத்துக்கள் எடுக்கக்கூடாது என்றாலும் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலைன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதில் ஐயா என்னென்னு சொன்னால் அந்த உறுதி சம்பந்தமான ஒரு தெளிவில்லாத ஒரு கதை ஒன்று இருக்குது. என்னென்றால் இப்போ எங்களோட சனத்தின் காணின்ற உறுதிகளும் பிரதேச சபையில் இருக்குது, உங்களோட காணின்ற உறுதியும் பிரதேச சபையில் இருக்குது. அப்போ காணி உறுதி அவைக்கு கொடுக்கணுமென்ற தேவைன்னு சொன்னால் நேரடியாகவே பிரதேச சபையில் கேட்கலாம். அப்போ உறுதி இல்லைன்னு சொல்லி அந்த என்ன உறுதியை தருவணும் அங்கே கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மயக்கமான கதையில் மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். அது அப்படித்தான் அரசாங்கம் அப்படித்தான் அது மாறி மாறி செய்தால் தானே அவைக்கு அந்த 5 வருஷம் இருக்கிற மட்டும் மாறி மாறி இருக்கல. ஆரம்பத்தில் இந்த காணி விடுவிக்கப்படும் தையிட்டி மக்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த அனுபவ அரசாங்கம் தற்பொழுது அந்த காணியை புத்தவியாரை இடிக்க மாட்டோம், அது சம்பந்தமான நடவடிக்கைகளை இப்பொழுதுக்கு நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குறது இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது. இப்போ கோவில் உடைக்கிறது என்ன நாங்கள் சொல்லிடாது, கோவில் உடைச்சா அது பாவம் தானே, எந்த கோவிலும் உடைக்கக்கூடாது. நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மட்டும் அந்த தூவி இருக்குது தானே, அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து போட்டு அவளும் மெட்ட காணி இருந்தால் முழு காணியும் நீங்கள் இருக்கணும். அவன் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளும் ஒரு ஏக்கருக்கு இருந்தால் காணும் வேணும். என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை, இது தீர்க்கிறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் இப்போ காணிக்காரருக்கு கொடுப்பேன். அந்த எனக்கு கொடுக்குறது என்ன இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன்.
கொடுத்ததுனாக்க 1 ஏக்கர் காணி மட்டும்தான் நான் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறது. எனக்கு அந்த முழு இதுவும் தேவையில்லை. கோவில்னா பெருசாக இருக்கக்கூடாது. கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். புறா என்னத்துக்கு எங்களுக்கு 10-15 ஏக்கர் தேவையில்லை தானே. எங்களுக்கு போகணும் 1 ஏக்கர் இருந்தால் சரி, கோவில் வந்துட்டு போயிடலாம். நான் ஒரு ஆளுக்கு 15 ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி வருமா? எவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க, ஒட்டுமையானாக அவைக்கு தான் உரிமை இருக்குது. அப்போ இது இப்படி இவர் செய்கிறது போல, இவர் இதுக்காவது ஒருக்கா என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு புதிதாக புத்தகத்திலே கொண்டு வைக்க போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் அதை அந்த விகாராதிபதி மறுத்திருக்கிறார். அது இந்த தினத்தில் வைக்கப்பட மாட்டார் என்பதை மட்டும்தான் மறுத்திருக்கிறார். அது அவர் சொன்னவர் தான். அப்படி நாம் கதைச்சா அப்புறம் தான் இது எல்லாம் சொன்னது. இப்போ நீங்கள் மாற்பாடம் செய்ததானே என்னால் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும், எந்த நேரம் உள்ளுக்கு வர்றதுன்னு ஒருத்தருக்கு சொல்லாமல் வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அது அன்றைக்கு வராது, புறா ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு. அதை கவனமாக பார்த்தா சரி. நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். நான் இதுக்கு நான் முயற்சி பண்ண பிறகு தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமியெல்லாம் கதைச்சோ நேற்று முந்தினால் இல்லை. இல்லாட்டி இவ்வளோ காலம் இல்லை ஒரு தரம் கதைக்காமல் இருந்தேன். இப்போ இருக்கிற இந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் சாமியும் இப்போ நேற்று முந்தினால் கதைச்சு வந்தவர். இப்படி நாங்கள் இது செய்தால் எங்களுக்கு இதை விட நல்லது பார்க்கலாம். என்ன மாதிரி அது நல்லதாக தான் வெறும் முன்னுக்கு அது நாங்கள் இது தொடர்ந்து செய்யணும். சாது என்னென்னா தொடர்ச்சியாக இது போராடுறதுக்கு கேட்ட எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்கணும்ன்றதையும் தெளிவாக இருக்க சொல்லிடுறேன். போலீஸ் மூலமாக எல்லாரும் அது மாதிரி நான் சிங்களத்தில் நான் சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் இந்த போலீஸ் அதிபருக்கும் மற்றபடி இந்த வாடமாகாணத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார், அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் மேலே எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டதுன்னா பெரிய பிரச்சனை வரும். வழக்கு போட்டதுன்னா எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்னும். அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாட்டி அவைகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது. அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகொள்கிறேன். இந்த போராட்டம் இப்போ ஒரு மாதம் போய் ஆண்டுக்கு செய்கிறது. அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அது செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது. அவருக்கு அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் குறிப்பாக கஜேந்திரகுமார், கஜேந்திரன், சுகாஸ், காண்டிபன் மற்றும் அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் இதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் முன்னெடுத்தார்கள். இன்று வரை அவர்கள் அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளுகின்றார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள், மிக மோசமாக போலீசாரால் நடத்தப்பட்டார்கள். இது அனைத்துக்கும் இந்த போராட்டங்களில் போலீசார் எந்தளவு தூரம் செயற்பட்டார்கள் என்பது மிகவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆட்சி மாறினது, கட்டமைப்புகள் மாறும் என்றெல்லாம் நினைத்தார்கள். எனினும் போலீசார் அந்த சட்டவிரோதமான விகாரையை பாதுகாப்பதில் மிக குறியாக இருக்கின்றார்கள். அதற்கு மிக பிரதான காரணம் என்பது தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துடன் கூட அந்த விகாரைக்கு சொந்தமாக அந்த விகாரையை நடத்துகின்ற விகாராதிபதி ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுபவர்களாக இருக்கின்றார்கள். இந்த விகாரையினுடைய செயற்பாடுகளின் பின் இந்த அரசாங்கம் இருக்கின்றது என்று நைனாதீவு நாகவிகாரையினுடைய விகாராதிபதி தெரிவிக்கின்றார். இன்றைய தினம் அவர் தையிட்டிக்கு வருகை தந்து திஸ்ஸ விகாரைக்கு உரிய காணியை சென்று பார்வையிட்டார். பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். இந்த விகாரை தனக்கு சொந்தமானது, எனினும் இது வேணுமென்று மக்களினுடைய காணியை பிடிக்கின்ற நோக்கத்துடன் தெரிந்து கொண்டுதான் இந்த விகாரை கட்டப்பட்டது என்று கூறினார். எனினும் இந்த விகாரையினுடைய போராட்டம் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதன் காரணமாக இந்த விவகாரத்தில் அரசாங்கம் எவ்வாறு முடிவுகளை எடுக்கின்றது, எவ்வாறு முடிவுகளை எடுக்காமல் காலதாமதப்படுத்துகின்றது என்பது எல்லாம் கடந்த கால அரசாங்கங்களுடன் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது அனைத்து தென்னிலங்கை அரசுகளும் பௌத்த விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டை கொண்டதாக இருக்கின்றது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பு. சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கின்ற நாக விகாரையினுடைய விகாராதிபதி பொதுமக்களினுடைய காணி பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், இந்த விகாரை ஒரு சட்டவிரோதமானது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதேபோன்று இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நைனாதீவு நாகவிகாரையினுடைய விகாராதிபதி இது தன்னுடைய காணி, இந்த விகாரைக்குரிய முழு சொந்தம் எனக்கு, ஆனால் இந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டு
இன்னும் ஒரு பௌத்த மதகுரு இருக்கின்றார். இதற்கு அரசாங்கத்தினுடைய அனுசரணை இருக்கின்றது, பௌத்த சாசன அமைச்சும் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்றது என்று கூறுகின்றார். தற்பொழுது அவர்கள் கூறுகின்ற தீர்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், விகாரைக்குரிய காணி, தற்பொழுது விகாரை கட்டப்பட்டிருக்கின்ற அந்த காணியை தவிர மிகுதி அனைத்து காணியையும் ஏதோ ஒரு வகையில் பொதுமக்களுக்கு மீண்டும் கொடுப்பது. எனினும் இந்த விகாராதிபதி இருப்பதற்குரிய இடங்கள் என இருக்கின்ற அந்த இடங்களை இந்த விகாரைக்கு சொந்தமாக்கி கொள்வது. இதற்கு மாற்றீடாக உண்மையாக திஸ்ஸ விகாரைக்குரிய காணியை பொதுமக்களுக்கு மாற்றீடு செய்வது. அவ்வாறு மாற்றீடு செய்ய வேண்டுமென்றால் நயினாதீவு விகாராதிபதிக்கு கீழ் இந்த விகாரை வர வேண்டும். ஆகவே இங்கு அந்த விகாராதிபதிக்கும் தற்பொழுது இருக்கின்ற தையிட்டி திஸ்ஸ விகார அதிபதிக்கும் இடையில் இருக்கின்ற சமூக மட்டத்திலான ஒரு வேறுபாடும் இங்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் பெரிதாக வந்தும் இவ்வளவு தூரம் பௌத்த மக்களினுடைய அல்லது பௌத்த சமய பிக்குகளுடைய கருத்துக்கள் மாறுபட்டதாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. உண்மையில் அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் இந்த விகாரையை போலீசார் பாதுகாக்கின்ற செயற்பாட்டிலிருந்து உடனடியாக பின்வாங்க வேண்டும். அவ்வாறு போலீசார் பின்வாங்குவதற்குரிய எந்த ஒரு சூழலும் கிடையாது. இந்த பௌத்த பிக்குகள் மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினாலும் இவர்கள் நாளைய தினம் இடம்பெறுகின்ற போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போவது கிடையாது. நாளைய தினம் வடக்கில் ஒரு மிகப்பெரிய அளவு போராட்டமாக தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல தரப்பினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றார்கள். எனினும் சர்வமத குருமார் என்ற அடிப்படையில் சகல தரப்பினரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எனினும் நயினாதீவு நாக விகாராதிபதியாக இருக்கின்றவரோ அல்லது யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கின்ற விகாராதிபதி பிக்கு அவர்களோ கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவென்று நான் தெரிகின்றது. குறிப்பாக அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது இந்த விகாரை தொடர்பில் தென்னிலங்கையில் ஒரு சரியான புரிதல் ஏற்படும். அவ்வாறான ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு அல்லது அவ்வாறான ஒரு புரிதலை ஏற்படுத்தும் விதமாக இவர்களுடைய கருத்துக்கள் அமையப்போவது கிடையாது. தற்பொழுது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக மக்களின் ஒரு தரப்பை பிரித்து அந்த காணிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற அந்த குழுவினரினை 2 தரப்பாக பிரித்து ஒரு தரப்புக்கு காணி தருவதாக கூறி சிலருக்கு காணிகளை கொடுத்து மற்ற தரப்பினருக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த சட்டவிரோதமான விகாரையை சட்ட ரீதியாக மாற்றுவதற்கான முயற்சி தான் முன்னெடுக்கப்பட போகின்றது. தற்பொழுது கட்டிய விகாரை அகற்றப்படுவதற்கோ அல்லது அந்த விகாரையை உடைப்பதற்கோ அல்லது அந்த விகாரையை சட்ட ரீதியற்ற விகாரை என்று கூறுவதற்கு அரசாங்கம் தயாரில்லை. ஏனென்றால் அந்த விகாரைக்குரிய காணி பக்கத்தில் இருக்கின்றது. அந்த விகாரைக்குரிய காணியில் ஒரு பகுதியினை பொதுமக்களுக்கு வழங்குவோம் என்றுதான் தற்பொழுது கூறப்போகின்றார்கள். அது தொடர்பில்தான் அடுத்த கட்ட நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே காணிக்காக போராடியவர்களின் ஒரு பகுதியினர் தங்களுக்கு காணி கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு தங்களுடைய பிரச்சனை முடிந்துவிட்டது என்ற அடிப்படையில் விலகி கொள்ளப் போகின்றார்கள். இந்த பிரச்சனையில் தற்பொழுது பல்வேறு தரப்பினர் புதிதாக இணைந்து கொள்கின்றார்கள். இந்த புதிதாக வந்த பௌத்த பிக்குகளாக இருக்கலாம், சிவில் செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம், பல்வேறு தரப்பினர். எனினும் இதுவரை காலமும் இந்த மக்களினுடைய போராட்டத்திற்கு பின்னின்றவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். அவர்கள்தான் பல்வேறு அச்சுறுத்தல்கள் மத்தியில் பல்வேறு அவப்பெயர்கள் மத்தியில் இந்த போராட்டத்தை ஒவ்வொரு போயா விடுமுறையின் பொழுதும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தவர்கள். நீண்ட காலமாக தொடர்ச்சியான ஒரே கோரிக்கைக்கான போராட்டமாக போலீசாரின் மிக கொடூரமான அத்துமீறல்கள் மத்தியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதனுடைய விளைவு என்பது அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். தீர்க்காமல் பௌத்த மதத்தின் பின்னால் தொடர்ந்து ஒளித்திருக்க முடியாது என்பது அரசாங்கம் உணர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் தரப்பினரை பிரித்து அதனுள் தன்னுடைய செயற்திட்டத்தினை முன்னெடுப்பதற்கு தற்பொழுது அரசாங்கம் தயாராக இருக்கிறது. தற்பொழுது சொல்லப்படுகின்ற அந்த விகாரை கட்டப்பட்டதற்கு சுற்றியுள்ள காணிகளை விடுவிக்கின்ற செயல்முறையினை கடந்த கால அரசாங்கங்களும் முன்னெடுத்திருக்கின்றது. அதனை ஒரு தீர்வாக கூறியிருக்கின்றது. உண்மையில் இந்த நாட்டின் டித்வா சூறாவளியின் பின்னர் ரீபில்ட் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். மீண்டும் இந்த சூறாவளி அனர்த்தங்களிலிருந்து பொருளாதாரம் மீள் கட்டமைத்து இலங்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது தொடர்பில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை, பௌத்தத்தின் பெயரால் எந்த ஒரு அத்துமீறலையும் மேற்கொள்ள முடியும் என்பதை மூடி மறைத்து கொண்டு அல்லது அதனை அவ்வாறு செய்து கொண்டு ரீபில்ட் ஸ்ரீலங்கா வெற்றி அளிக்கக்கூடிய ஒன்றா.
எந்த விதமான மாற்றமும் இல்லை. பௌத்த மதத்தினை வைத்து ஒரு தரப்பினர் அதனை அத்துமீறுகின்ற கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு போலீசார் பாதுகாப்பு வழங்குகின்றனர். அந்த பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றுகின்றது இது ஒரு சட்டவிரோத விகாரை என்று. அந்த பதாகையை வைப்பதற்கு போலீசார் விடுகின்றார்கள் இல்லை. அரசாங்கம் எந்த அளவு மோசமாக இந்த விடயத்தில் செயற்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த அளவு தூரம் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள், ஏன் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தையிட்டு விகாரை தொடர்பில் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் போராட்டத்தில் கலந்து கொண்டாலும் அவர்களுடைய சரியான நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் மிக பாரிய கேள்விகள் உண்டு. கஜேந்திரகுமார் அவருடைய தரப்பினர் மட்டும்தான் அந்த விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டை கொண்ட ஒரே நிலைப்பாட்டை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை முன்னெடுக்கின்ற தரப்பினராக இருக்கின்றார். இதற்குள் சில என்ஜிஓக்கள், சில சமூகம் சார்ந்த அமைப்புகள், சில தரப்புகள் என ஒவ்வொரு தரப்பினரும் வந்து கட்டிய விகாரையை உடைக்க முடியுமா, இனி கட்டியாச்சு, அவ்வாறு பல்வேறு கருத்துக்களை அந்த காணி உரிமையாளர்கள் மீது திணித்து அந்த காணி உரிமையாளர்கள் எடுக்க வேண்டிய சுயாதீன முடிவின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. உண்மையில் நாளைய தினம் இடம்பெறுகின்ற இந்த போராட்டம் என்பது எந்த அளவு தூரம் ஒரு தீவிரமான போராட்டமாக இருக்கப் போகின்றது. இந்த போராட்டத்திலே ஆதரவு தெரிவித்து லண்டனிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆகவே இந்த போராட்டங்கள் சர்வதேசத்திற்கும் சரி இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி வெளிப்படுத்த போகின்ற செய்தி என்ன, இந்த போராட்டத்தின் ஊடாக தையிட்டி சட்டவிரோதமான விகாரைக்கு கட்டப்பட்ட அந்த காணி உரிமையாளர்கள், உண்மையான காணி உரிமையாளர்கள் உண்மையில் தங்களுடைய நிலத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அன்று அரசாங்கம் பல்வேறு விடயங்களை தெரிவித்தாலும் இவ்வளவு தூரம் மிக நீண்ட காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை நடக்கின்ற இடத்திற்கு அன்றகுமார திசாநாயக்காவினால் செல்ல முடியாமல் இருக்கின்றது, பிரதமரினால் செல்ல முடியாமல் இருக்கின்றது, நீதி அமைச்சர் அங்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது. அமைச்சர்கள் யாரும் அங்கு சென்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இல்லை. போலீசார் தொடர்ந்து அத்துமீறுகின்றார்கள். கடந்த முறை போராட்டம் இடம்பெற்ற பொழுது வேலன் சுவாமி, தவிசாளர் நிரோஸ் தாக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். எனினும் அந்த போலீசார் மீது எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. அங்கு போலீசார் செயற்படுகின்ற விதம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. இந்த அரசாங்கத்தின் மூலம் இலங்கையை கட்டியெழுப்ப முடியுமா என்பது இந்த பௌத்த மதத்துக்கு கொடுக்கின்ற முன்னுரிமை, அதனை அத்துமீறாக பயன்படுத்துவதற்கு பௌத்த தேரருக்கு வழங்கப்படுகின்ற அனுமதிகளின் ஊடாக இந்த நாட்டினுடைய உண்மையான அடுத்த கட்டத்தை மறைத்து மீண்டும் இனங்களுக்கிடையில் ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துகின்ற இன அரசியலை தான் அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் என்பது மிக வெளிப்படையாக தெரிகின்றது. இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.